டேய் எப்போதும் அடிமை இருக்கிறது அடக்கே வச்சிருக்கா. என்ன வெறுமையோட வர்றான்? வாங்க பாஸ். டேய் தம்பி, என்னடாச்சு? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வீரையிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேண்ணே. அவன் போய் அந்த கோழியை அறுத்து போட்டுருவானே. கிழிச்சா எவன்டா பெத்த பொண்ணை அறுத்து போடுவான்? எங்க மாமா மூலம் உங்க 2 பேருமே கிடையாதா? பந்தம், பாசம், ஈவு, இறக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடிமை வர்க்கம் ஆயிருமேனா? அட படுபாவி, என்ன கதியாக போறியோ? சரி மாமா, இப்ப என்ன பண்றது? டேய் சின்னவனே, மாமா நீ கோழி எடுத்துக்கிட்டு குடோனுக்கு போ. டேய் பெரியவனே, நீ போய் அந்த கோழியை சங்க எடுத்துறா. டேய் தம்பி, அதை தூக்கிட்டு வாடா. அவன் அப்பன் கண்ணு முன்னாடியே நானே வந்து கர கர கரன்னு அறுத்து போட்டுணும்டா. சரிங்கண்ணே. டேய் நம்ம பசங்களை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. டேய் மாமனே, உன் தாத்தா காலத்துல கோமணம் கட்டினா, ஒப்பா காலத்துல வேடி கட்டினா, உன் காலத்துல சட்டை போட்டுருந்தா, உன் பையன் காலத்துல சம்பந்தம் போட்டுருவாங்கடா. இப்படியே போனா ஆதிக்க வர்க்கம் போய் அடிமை வர்க்கம் ஆகி நம்மளாம் இடுப்புல துண்டு கட்டிட்டு தானே மாப்பிள்ள தெரியணும். மாமா, அப்படியெல்லாம் நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். வாங்க மாமா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. எப்போ மாமா வந்தீங்க? இப்பதான் வரேன். உள்ள வாங்க மாமா. இந்த இடத்துல புரி, இந்த இடத்துல புரி. மாமா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? மாமாவா? யாரா அது மாமா புதுசா எனக்கு தெரியாம? அலமேல நம்ம செல்லத்தாய் புருஷன் வீரையாங்க. நம்ம சம்பந்தியா? என் பையனை பொண்ணு பார்க்க தான் அனுப்பிச்சேன். கடைசியா எனக்கே தெரியாம நீங்க நிச்சயமே பண்ணிட்டீங்க. இது நியாயமா இது? ஆனா ஒண்ணு, செல்லத்தாயும் என் தூரத்து சொந்தம். அந்த ஒரு காரணத்துக்காக நான் அமைதியா போயிட்டேன். இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருப்பேன். மச்சான் பொண்டாட்டி தவறிட்டா. அட போயா போயா போயா, நீ தான் கொண்டுட்டான்னு ஊரே பேசுது. புதுசா வந்து கதை சொல்ற. அட சும்மா இருங்க, அவரே கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு கேட்க வந்திருக்காரு. அதுக்கு தானே வந்திருக்கீங்க வீரையா? ஆமா. ஏண்டே அலமேலே, பைத்தியம் அடி உனக்கு. பொண்டாட்டி சேர்த்து 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள சம்பந்தம் பண்ணலாமான்னு கேட்குறான். இவெல்லாம் ஒரு பெரிய மனிதனாடி. ஏய் நீங்க அழுத்துக்கடா, நல்லா அழுத்துக்கடா, நல்லா நல்லா அழுத்துக்கடா. அப்படித்தரா அப்படித்தரா, நல்லா அழுத்துறா. ஏங்க சும்மா இருங்க, ஏற்கனவே அவர் காயப்பட்டு வந்திருக்காரு. மேல மேல பேசி அவரை காயப்படுத்தாதீங்க. உட்காருங்க. டேய் பெரியவனே, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா? ஆமாப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி சரிங்க, 2 மாசம் ஆகட்டும். கல்யாணம் நல்லா நல்லா பார்த்து முடிச்சுக்கலாம். 2 மாசமா? அப்போ நாளைக்கே வச்சுக்கலாமா வீரையா? நாளைக்கே வச்சிடலாம் மச்சான், உடனே வச்சுக்கலாம். அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். வீரையா, இந்த நாலு நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாமா? நம்ம ஜாதியில உனக்கு வேணா சொந்த பந்தம் கம்மியா இருக்கலாம், ஆனா நெல்லு விளைச்ச மாதிரி இந்த ஊருக்குள்ள எனக்கு சொந்த பந்தம் அதிகம். ஏகப்பட்ட மொய்ய வேற விளைச்சிருக்கிறேன். நான் அதை அறுவடை பண்ண வேணாமா? இன்னும் 2 மாசம் மழை காலம். ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான், மொய்யும் செய்ய மாட்டான். அதனால இந்த 2 மாசம் முடியட்டும். மழை காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா? ஏய் ஏய் வாடி, காப்பி கொடு வீரையாக்கு. டேய் வாங்கடா, நம்ம ஆத்துக்கு போலாம். குடு. எடுத்துக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? நல்லதே நடக்கும்.